எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எதையும் குளத்து தேடி எல்லை நாடி வட்டா வேறு புகழ் மாய்த்திருவனாங்க. அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிறுத்தி தருவேன். கடு கிளம்பு குறைச்சு பறிச்சுக்கிட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. என்னப்பா சந்தோஷமா? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிறனாயா உத்தரவு போட்டாச்சு, நல்லபடியா நடக்கு. மேற்கொண்டு படியாயா படிப்பு நிறுத்த வேண்டாம். நான் தான் உங்களுக்கு 2 நடத்தி தரேன்னு சொன்னதுல உத்தரவு போட்டாச்சு. கல்யாணத்தை முடிச்சு தர்றேன். படிப்பு இதை பாஸ் பண்ணி கொடுத்தனாயா முயற்சி பண்ணு, நல்லபடியா முடிச்சு தர. காரி முடிகிற வரைக்கும் நீ வச்சுக்கணும். காரி முடிகிற வரைக்கும் நீ வச்சுக்கணும். எல்லாரும் அட்ராஸ் கொடுத்து முடிச்சாருப்போம். அடியா தாயி சந்தோஷமா? இன்னைக்கு உயிருக்கு ஆபத்து வந்து நின்றுச்சப்பா. நோக்கல நான் நல்லது பண்ணி தரேன்னு சொன்னேன். நல்லது பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாரும் பங்கம் இல்லாம கோட்டைக்கு வந்தாச்சப்பா. இனி போய் பொண்ணா வந்து படிப்புக்கு போகிட்டு எந்த பத்திலும் குறையில்லாத பேர் வாங்கி கொடுத்தாச்சு. 3 ஏட்டுக்கு மத்த ஏட்டுக்கு வரோம். தாய் முகம் புஷ்பம் தாயி அடியா தீராத குறையோட வந்து நிக்கிறாயா இல்லையா? போகாத தேவாதியில போகாத மருத்துவமனை இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு காய் நடக்காம கடக்குள்ள நீ வந்து நீ பாக்கி உத்தரவு போட்டு நிக்கிறாயா? கலந்து வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். ஏற்காலம் மங்கமலாம் மற்றும் கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி முன்னாடி கனி எடுத்து தரனாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிற்க இதை நீ மென்னுதுன்னு முழுங்கிடும். தாய் தனியாம போனேன். இதை நீ இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது மென்னுதுன்னு முழுங்கிடும். போகிறப்போ சரியா? தாயி பயப்பட வேண்டாம். 1 நாளுக்கு காரியத்தை நடத்தி கொடுத்துறேன். கோர்ட்டு கச்சேரி வில்லகத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். முயற்சி மட்டும் பண்ணு முடிச்சு கொடுத்துறேன். போகிறோம். பெங்களூர் அடியா நோவு நொடியெல்லாம் நீக்கி கொடுத்துட்டேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். அதுல குறை இதுல குறை நினைக்க வேண்டாமாய. திருநாளுக்குள்ள நீ அலங்காரம் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி மனப்பிரச்சனைக்கு மனையில இன்னைக்கு சிக்கல் அதை கைமாத்தி போடலான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கைமாத்தி தந்துடுறேன்ப்பா. பொன்னாளுக்கும் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துறேன். முதல் மனைக்கு கூட வந்து நிக்கிறேன். புரிஞ்சுதா? மாத்திட்டு புதுச்சொத்து வாங்கி தரேன். இந்த புடிச்சுக்கோ. இந்த நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. போதா இல்ல மலையை தோட்டி எளிய பிடிக்கணுமாயா? புரிஞ்சுதா? நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்படிக்கு வந்து நிக்கிறியாயா? தங்கத்துக்கு இன்னைக்கு வாய் பேச முடியல, ஊனம் கண்ணு தெரியல அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? மருத்துவம் கையிட்டுடுது. என்னை நம்பி வந்து நில்லுதாயி. முறையா வந்து நின்றுட்டு அப்படின்னா முத்தா நடத்தி கொடுத்து நடையாட்டி கொடுத்துருந்தாங்க. போதுமா? போகிறோம். தாயி உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா?
நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னி குமரி ஆறா பெய்ய பட்டி வந்து நிக்குதாயா காரியம் அத்தனை நீங்க சேதாரமாயி போச்சு சேதாரமான காரியத்தை நீங்க நல்லபடியா உத்து போட்டு நடத்தி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா கடக்கூர்ல நடக்கிற ஓரத்துல எல்லாம் தலிங்கி நிக்குது இது நல்லபடியா முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குதாயா அது போக இல்லத்துக்குள்ளாரி தெளிவில்லதாயி ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா நான் இருக்கிற தகுதிமான இல்ல இந்த கருப்பை நான் இருக்கிறனாயா கலந்து வேண்டாம் உத்து போட்டுலாம் போ முறையே உங்க கூடவே வந்துருப்போம் ஐயா நான் இருக்கிற தகுதிமான இல்ல இந்த பார்த்து கருப்பை கூடவே வந்து நிக்கிறேனப்பா 3 காரிக்கு முத்தம் முடிச்சு தொழில் மணிக்கு கூட வந்து நிக்கிறேன் சிக்கலுக்கு கூட வந்து நின்று காரிக்கு முடிச்சு தந்துறப்போ சொன்னதெல்லாம் மனசுல வைக்கியா இல்லையா அப்படி போ வரப்போ முடிச்சு தரணும் அடியா தாயி காரியம் சேதாரமாயி நிக்குதப்பா உண்டா இல்லையா காரியம் வந்து இன்னைக்கு 4வது சேதாரமாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம 2 வந்து தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்குதப்ப மரவெல்லாம் பேசி இதுல எந்த வந்து தடுக்க இல்லாம நீ நினைச்சபடி காரியத்தை முடிச்சு என் கையில ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் மருந்து மாய வேலை செய்து இந்த பாது கருப்ப நான் இருக்கிறனாயா கட்ட உடைக்கிறப்போ கட்ட உடைச்சு உன்ற காரியத்தை நடத்தி முடிச்சு கொடுத்துறேன் போதுமா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த பாது கருப்ப நான் இருக்கிறதாயி அது போக இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லாத நிக்கிறாயா 4வது ஈட்டி பாயுது ஒரு பணம் வந்தோ 9 பணம் தெண்டா இல்லத்துக்குள்ளார உள்ளாளுது வெளியே சிரிச்சு நிக்குது இதை மீட்டு போடலாமாயா இந்த பாது கருப்ப நான் இருக்கிறேன் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறேன் வந்து நிற்கு பத்திரமா வச்சுக்கோ போகிறப்போ ஐயா தாயி வாகனம் கேட்டா வாகனம் வாங்கி கொடுத்தாச்சு நீ கேட்ட எல்லாமே நடத்தி கொடுத்துட்டு இருக்கனாயா நீ தொழில பெருக்கிடலாம் உனக்கு கலக்க வேண்டாம் கருப்பை கூடவே வந்து நிக்கிறனாயா தொழிலுக்கு கொஞ்சம் முகஞ்சு நிக்கணும் புரியுதா அதே மாதிரி ஓரியாட்ட தூரியாட்டத்துல கொஞ்சம் மறந்து தொழில நடத்துங்க ஐயா அள்ளி படியாந்து போடலாம் திருவிழாக்குள்ள ஒரு ஆதாயத்தை காமிக்கிறேன் புடிச்சுக்குவியா இந்த அப்படி போ தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ வாதாயி இந்த போ வரப்போ ஐயா காரியம் நடக்க மாட்டேங்குதா காரியம் தவுந்து போயிட்டு இருக்குது முயற்சி பண்ணிட்டே இருக்கிற கடக்கூர்ல நின்று போயிடுது ஏதோ ஒரு திருக்கல் வந்து இன்னைக்கு காரியம் சேதாரமாய் நிக்குது இதை நல்லபடியா உத்து போட்டு எனக்கு கொட்டு முளக்கு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு உண்டா இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறனாயா திசை காமிக்கிறேன்ப்பா திசை காமிச்சு உத்து போட்டு ஜே நடத்தி கொடுத்துட்றேன் முறை மீட்டு கொடுத்து முறையா நடத்தி கொடுத்துற ஒரு சத்தியபாக அது போக தொழில் முறையில கொஞ்சம் கண்ணு கத்துமா நிக்கணும் போகிறோம் வந்து முறைப்பாட்டு நின்னிய கோர்ட்டு கச்சேரி வில்லகத்துல அடியான ஒரு மரபுள்ளா சொல்லிக்கிட்டேன் அடியான ஒரு சிக்கல்ல சிக்கினா அந்த சிக்கல்ல எந்த விதத்துல சேதாரம்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைச்சாயா சேதாரம்லாம் வெளியே கொண்டு நிறுத்துறேன்னு சொன்னா கொண்டு நிறுத்திட்டான் கலக்க வேண்டாமாயா இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறேன் அதே மாதிரி சிலதை போட்டு பயந்துட்டு கிடக்கிறியா அதெல்லாம் எந்த விதத்துல சேதாரம் இல்லாம அதை கோர்ட்டு கச்சேரி வில்லங்கம் எல்லாம் வேண்டாம் மீட்டு கொடுத்தாரு போதுமா அதே மாதிரி உடைச்சு பேசிட்டாலும் புரியுதா புரியலையா ஒண்ணு கலக்க வேண்டாம் கூடவே வந்து நிக்கிறனாயா பைசூர்ல முடிச்சு கொடுத்தாரு இந்த இது பாதுகாப்புக்கு நீ வச்சுக்கோ வீட்டுல கிடையா கிடக்குதப்பா கிடையா கிடக்குது பல குழப்பத்துல வந்து நிக்குது நீ இல்லையா இன்னொரு தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியலுக்கு நிக்கிறியா பட்டி அத்தனை இன்னைக்கு திக்கால் கொண்ட ஓடி நிக்கிறதாயி இல்லத்துல படுகளம் சாஞ்சு போச்சே இல்லையா அந்த படுகளத்தை மீட்டு நல்லபடியா நடையோட்டி என் பட்டிக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் சில குறைப்பான மனசுல போட்டு நிக்கிறேன் நான் இருக்கிற தகுதிமான இல்ல கூடவே வந்து நின்று நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தனாய போதுமா அமாவாசை முடிஞ்ச கையோட முடிவு கட்டிடலாம் போதுமா போகிறோம் ஐயா சொன்னதெல்லாம் மனசு வைக்கியா கலக்க வேண்டாம் மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா அதே மாதிரி இன்னும் ஒரு சிக்கல் நிக்குது அந்த சிக்கல் உன்னால வந்தது அதையும் மீட்டு போடலாம் மீட்டு நல்லபடியா மாறிக்கியா
மலையாட்டம் நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு மடுவா மாத்தி கொடுத்துருந்தப்பா. புரியுதா புரியலையா? கண்ணுக்கு சிக்காது நீ கண்ணுக்கு சிக்க வச்சு பேச வச்சாச்சு. கலங்க வேண்டாம், எதையும் நல்லபடியா முடிச்சு பட்டியல ஜோடி கலசமா கொண்டு நிறுத்தம். பயப்படாது. இந்தா அடியா தாயி அங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு சாணேர்னா முளைஞ்சிருக்குதப்பா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பாட்டி அத்தனை படுகளம்பாச்சு. இன்னைக்கு இல்ல மத்தனும் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதப்பா. இல்லையா? இது வந்து மீட்டு கொடுத்து தலைக்கு மேல சுமையை இறக்கி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறிய. ஏமாந்த போல பொழைச்சிருச்சப்பா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் நம்பி ஏமாந்து இன்னைக்கு இடகோடு போட்டு பார்த்துட்டாங்க. பாடம் கப்பிச்செல்லாம் கப்பு சுட்டு அந்த காரியத்தை முடிச்சு உன்னை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? ரெச காமிக்கிறனாயா யாரும் கை கொடுக்கிற காலையில் நினைக்க வேண்டாம். இந்த பாதுக்கு இருப்ப நான் இருக்கிறேன். தாயின் தப்புறமா நிக்கிறனாயா முட்டு கட்டி போடுறப்பா. போதுமா? புரிஞ்சுதா? போறேன் போ பாதாய் பொண்ணா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாதுக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா காரியத்தையும் முடிச்சு போடலாம். உனக்கு இருக்கிற சிக்கலையும் முடிச்சு கொடுத்திருந்தாயி. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை செலுத்தி வாங்கிட்டு போறேன். இன்னையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்து கூட வந்து நிற்படாயா. மழை போல நம்பி நின்றுட்டா அப்படின்னா பனி போல நீ கொடுத்தர பிடிச்ச. போதுமா? மூணாறு கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு பட்டி பாடுகளும் சாஞ்சிருக்குமாயா. புரிஞ்சா அப்படியா? ஐயா நம்பி நிக்கணும். புரிச்சுதா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் திருநாளுக்குள்ளார உத்தரவு போட்டு சில காரியத்தை நடத்த வேண்டியது இருக்குதாயா. இந்த இல்லம் வந்து சேர்றப்போ பயப்பட வேண்டாம். இதே மாதிரி அப்பப்போ வந்து என்னை கையெஞ்சி பண்ணினா போது உன்னோட பட்டியல் இருக்கிற சிக்கல் அத்தனை ஓட்டியாச்சு. நான் இருக்கிறனாயா நீ அங்க வளத்துல வந்து கொடுத்துறேன். போதுமா? இந்த மேல் கைகள்லாம் ஜஸ்ட் தண்ணி பார்த்து நீ தண்ணி பார்த்துரு எடு. இந்த மற்றெல்லாம் பார்த்துக்கா. போகிறப்போ சென்னை தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே. இல்லத்துல இன்னைக்கு காரி கைவிட்டு போய் நிக்கிறாயா. புரியுதா புரியலையா? நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு எடை போட்டு பார்த்துட்டாங்க. இந்த எடை போட்டு பார்த்தது எனக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபெல்லாம் சொல்றது புரியுதா தாயி? அது போக இல்ல மத்திரி இருளு மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் இருக்கிறது வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல் அத்தனை இன்னைக்கு தலைச்சுமை சேர்ந்து போச்சு. இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக சிலது கை கிடக்காது போய்கிட்டு இருக்குதாயா. அதையும் மீட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயி. அத்தனை மீட்டு போடலாம். நான் இருக்கிற தகுதி மாநில மலையாட்டம் நினைச்சு நிக்க வேண்டாம். என்னை நம்பி வந்து நில்லாயா. அத்தனைக்கு விட கொடுத்து உங்க கைப்பற்றி கொடுத்தார். அடியா எந்த திசை போனாலும் அந்த திசை அத்தனையுமே தடுமாற்றமா அடியா நிக்கிறாங்க. இல்லையா? தடுமாற்றமா நிக்குது. ஜெயிக்க முடியல. இதை நல்லபடியா ஜெயிக்க வச்சு எனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு குடும்பம் கேட்டு தொழில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி மத்த ரீதியாகவும் சரி மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது பேசிச்சு நிக்கிறியாயா. இல்லையா? நான் இருக்கிற தகுதி மாநில இந்த பாலத்துக்கு இருப்ப கூடவே வந்து நிக்கிறனாயா. பயந்து கிடக்காத. என்னை நம்பி நில்லு. நடைபெற்று போதுமா? அடியா தங்கன காரியம் நடக்கணும். இல்லத்துக்குள்ள சேதாரமாய் நிக்குது. சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். இது எல்லாம் கட்டுல போட்டு நல்ல காரியத்தை நடத்தி என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா. நான் இருக்கிற தகுதி மாநில இந்த அம்மா அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை கொடுக்கறாயா. திருவிழா முடிஞ்ச கையோட நல்ல செய்தி வந்து புடிச்சுக்கோ. போதுமா? ஐயா ஓட்டையில வால் பொங்குது. புரியுதா? தலைய வருதப்பா. வரம் கொடுத்திருக்கிற தகுதிமான் இல்ல. எந்த விதத்திலும் சேதாரம் இல்லாம காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. குளம் தலையுதப்பா. வால் பொங்குது. கோட்டை நிறையுது. புரியுதா? இதோட இந்த நிமிஷத்தோட கோட்டைக்கு வந்தாச்சு. கோட்டையில வந்துதான் விளையாண்டு இருக்கிறனாய. அது போல சில மனத்து போட்டு குழப்பி நிக்கிறேன். தாய்தாப்புறமா நான் இருக்கேன்ல. ஏன் கவலைப்பட்டு கிடக்குறேன்? கலக்க வேண்டாமாயா. திருவிழாவுக்குள்ள இதே பட்டியல சோடி கலசுமா நிறுத்தி பவுர் நிறைய வெளியே சொல்ல வேண்டாம். முடிச்சு கொடுத்து போதுமா? இந்த ஐயாவா கொடுத்தாச்சப்பா. புரிஞ்சுதா? போறோம். மனையாளுடைய நோக்கம்
நோவை நீக்கியாச்சப்பா, உனக்கு கலங்க வேண்டாம். சூழ்ந்து நின்னத இன்னைக்கு வளைச்சு வெளியே முடிக்காச்சாயா. நீ உலகமே சுத்திட்டு வந்த, நோவு நொடி மீள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொன்னாளுக்கு புத்தி மாறாட்டம் இப்படின்னு வந்து நின்னையாயா. எல்லாம் எடுத்து அக்கட்டால வீசியாச்சு. உன்னோட பட்டி இப்படி தங்க விக்கிற மாட்டு இருக்கு. உனக்கு தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிற. இது சத்தியவன் கோபுரம் 2 கணி அதே மாதிரி. பாலத்து கருப்பும் கோட்டையில வந்து அழுத்து குழப்பி ஆறா பெருகி நிக்கிறிய தாயி. காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் கை விட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுத்து திசை தெரியாது நிக்கிறேன் தாயி. அது போக இன்னைக்கு 4 ஒரு பணம் மொத்தம் 9 பணம் தெண்டமாயி நிற்கிறாயா. பாட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு கட்டை தச்சு கச்சேரி வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. இது மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிற்கிறாயா. தகிலிமா நில்லு, கட்டை உடைக்கிறனாயா. வர்ற வாரம் உடைச்சிட்டு திசை மாத்தி பட்டியை ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லாரும் பங்குமலாம்ன்ற கோட்டைக்கு பாதுகாப்புக்கு வந்து அதையும் கைப்பற்றி காரியம் முடிச்சு போதுமா? புரியுதா புரியலையா? ஏமாந்த குலம் பிழைக்குதாயா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து நிக்குது. கல்யாண காரியம் 3 நடக்கணும். அது போக இல்லத்துக்குள்ளார எதிர்பார்த்து நிக்கிறது இன்னைக்கு தழுவி நிக்குது. இதுக்கு விட கொடுத்து நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. மருத்துவ மாய வேலை செய்யுதுன்னு சொன்ன புரிஞ்சுதா புரியலையா? உனக்கு கலங்க வேண்டாமாயா. இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறைக்கு வாங்கிட்டு போறேன். கட்டை உடைக்கிறதாயி, கட்டை உடைச்சி நீ கச்சேரி வீதியில போனது இன்னைக்கு பட்டியல ஒன்று சேர்த்துனாயா. அது போக இல்லத்துக்குள்ள ஒரு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு தந்துடுறேன். என்னை மலையாட்டு நம்பி வந்து நில்லு. கூடவே வர்ற மாதிரி தாயி. உங்க ரங்கத்துக்கு வர கொடுத்தாச்சாயா. நான் சொன்ன மாதிரியே ஆண் வாரிசுக்கு உத்தரவு கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆண் வாரிசுக்கு வந்தாச்சாயா. புரிஞ்சுதா? அது போக சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிற. அது சண்டை தகராறு பிரச்சனை சிக்கல். இதுக்கு நல்ல விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு நிக்கிறியாயா. நான் இருக்கிற தகிலிமானது எல்லாம் சொல் பேச்சுல பட்டி முடக்குது. பட்டி அத்தனைக்கு பேர் வாங்கி தர வேண்டியது எம்பருக்கு. அம்மாவாசிக்குள்ள கூடு கொண்டு சேர்த்த முடியும். தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயி. இல்ல மத்தனையுமே தடுமாறி போச்சாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குது. அது வர்ற வருமானமும் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. 4 சேதாரமாயி இன்னைக்கு திசை விட்டு திசை மாதிரி நிக்குதாயா. அதையெல்லாம் ஒரு வீட்டுல போட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தாயி பூத்து கொடுங்க நந்தவனமா இந்த பட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா நிக்குது தாயி. இல்லையா மீட்டு போடலாம் சாதிச்சு தரனாயி. கவலைப்படாத, அதுல இருந்து சாதிக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு பயந்து நிற்க வேண்டாம். என் பொறுப்புல விடு. எந்த வந்து சேதாரம் இல்லாமல் மீட்டு கொடுத்தாங்க போதுமா? சரியா? எல்லாரும் மங்கமலாம்ன்ற காரியத்தை நடத்தி வந்துடுறேன். தகிலிமானில சிக்கல்ல சிக்கிதே இல்லையா. அந்த சிக்கலை மீறோன்னு காரியத்தை நடத்தணும். உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கேன். அதேதான் முடிச்சு கொடுக்கணுமா? முடிச்சிடலாம். நான் இருக்கிற தகிலிமானில பாதையை காமிக்கிறனாயா. அது வந்து மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா? கவலைப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் இந்த நான் இருக்க இந்த ஒரு ஏடு போக மற்றதுலேயும் குழப்பத்தில் நிற்கிறியாயா. அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்து 3 நாள் 72 மணி நேரத்தில் ஒன்று இல்லம் வந்து சேர்ற ஒரு மாற்றத்தை தர்ற புடிச்சுக்கோ. புரியுதா? அடியா திசையோட்டு திசைப்பால் நின்று நீ திசையோட்டி கொடுத்துருக்கப்பா. புரியுதா புரியலையா? உனக்கு கலங்க வேண்டாம். அதுல ஒரு சின்ன தடுக்கல் நிக்குது. மலையாட்ட நினைச்சியா. நீயும் எத்தனை காசு கூட தொலைச்ச? 10 காசு இல்லாம ஒண்ணு கைப்பற்றி கொடுத்துருக்கனாயா. இன்னும் ஒரு சிக்கல் இருக்குது, அதையும் விலை கொடுத்துறேன். காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. இதே வட்டியில கலசுமா நிறுத்தி காமிச்சாரு. போதுமா? உனக்கு கலங்க வேண்டாம். மீட்டு தந்துற, கைப்பற்றி கொடுத்தற, காரியத்தை முடிச்சு கொடுத்தற. சத்தியமா போதுமா? போகும். எந்த திசைக்கு போனா காரியம் தடுமாறி இருக்கிறா இல்லையா. நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளார பல குழப்பத்தை போட்டுட்டு நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று தக்கினி கையிலேருந்து நிக்கணும். அதே மாதிரி அக்னியா குமரி 6 பெரிய வந்து நிக்குது. புரிஞ்சுக்கா? முதல்ல அந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தாரு. அது போக இருக்கிற சிக்கலுக்கும் விடை போட்டு கொடுத்தாரு. என்னை நம்பி வந்து நெல்லு பயந்துட்டு நிக்காத. எப்படி அதை கைப்பற்றணும் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு போதுமா? மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.